கௌதம் அதானி உள்ளிட்டோர் மீது அமெரிக்காவில் குற்றச்சதி, பங்கு மற்றும் நிதி மோசடி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதை அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது. அதே நேரத்தில் FCPA நடைமுறை சட்டத்தை மீறியதாக அதானி மீது குற்றச்சாட்டு இல்லை என்றும் அந்நிறுவனம் விளக்கமளித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு சூரிய ஒளி மின்சார விநியோக ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு சுமார் 2200 கோடி ரூபாய் கொடுக்க ஒப்புக்கொண்டதாக அதானி குழும தலைவர் கௌதம் அதானி, அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்தின் செயல் இயக்குநர் சாகர் அதானி, முக்கிய நிர்வாகி வினீத் ஜெயின் ஆகியோர் மீது நியூயார்க் நீதிமன்றத்தில் கடந்த வாரம் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விவரங்களை மறைத்து FCPA எனப்படும் அமெரிக்க வெளிநாட்டு ஊழல் நடைமுறை சட்டத்தை மீறி அமெரிக்க நிறுவனங்களிடமிருந்து கடனாகவும் பத்திரங்கள் மூலமாகவும் அதானி கிரீன் எனர்ஜி நிதி திரட்ட முயன்றதாக அதில் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் சர்வதேச அளவில் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனத்துடனான ஒப்பந்தங்களை கென்யா ரத்து செய்துவிட்டது. மேலும் பல நாடுகள் அதானி நிறுவனங்களுடனான ஒப்பந்தங்களை மறுபரிசீலனை செய்து வருகின்றன. இந்நிலையில் அமெரிக்காவின் குற்றச்சாட்டுகள் குறித்து தொடர்ந்து மௌனம் சாதித்து வந்த அதானி தரப்பு தற்போது அமெரிக்காவில் நடைபெற்று வரும் குற்றவியல் வழக்கு விசாரணை குறித்து இந்திய பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செபிக்கு விளக்கம் கடிதம் எழுதியுள்ளது. அதில் அமெரிக்காவின் FCPA விதிகளை மீறியதாக அதானி கிரீன் எனர்ஜி நிறுவன நிர்வாகிகள் மீது குற்றம் சாட்டப்படவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் கௌதம் அதானி, சாகர் அதானி, வினீத் ஜெயின் ஆகியோர் மீது 3 கிரிமினல் சட்டப்பிரிவுகளின் கீழ் குற்றச்சாட்டுகள் பதிவாகியுள்ளதை அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் ஒப்புக்கொண்டுள்ளது. 3 பேர் மீதும் சந்தேகத்துக்கிடமான சதிச்செயல், நிதி மோசடி, பங்கு பத்திர மோசடி ஆகிய குற்றவியல் சட்டப்பிரிவுகளின் கீழ் அமெரிக்க நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.